Hello friends, in the video எப்படி புதுமைப்பெண் திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிற புதுமைப்பெண் திட்டத்துக்கு எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து மூவலூர் ராமவிரதம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு அந்த ஸ்கீமோட நேம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்டெப்ஸை. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் இனிஷியலாக இந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு இல்லையா, வெப்சைட்டில் போயிட்டு pudumaipenn.tn.government.gov.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்தவுடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கீம் அப்படி போட்ட உடனே உங்களுக்கு என்டர் பண்ணிங்க உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் காலேஜ்னு இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இன்ஸ்டிடியூட் காலேஜ்லேயே லாகின் கேட்கும். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து எங்களோட காலேஜுடைய லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ளே வந்து லாகின் பண்ண போகிறேன். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் உள்ளே வந்து இந்த டேஷ்போர்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்கும். இதெல்லாம் எது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம், எவ்வளோ நம்ம வந்து அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த பெண்டிங் எல்லாம் அதில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து இந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே காமிக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் இஎம்ஐஎஸ் வித்தவுட் இஎம்ஐஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து வித் இஎம்ஐஎஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து நமக்கு வரும் இந்த பிளேஸ் ஹோல்டர். இதில் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய இஎம்ஐஎஸ் ஐடி நம்பர். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஒன்லி ஃபார் த கேர்ள்ஸ் ஹூ ஹவ் கிவன் த இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த நம்பரை வந்து நம்ம இங்கே டைப் பண்ண உடனே ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அவங்க 12th ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எல்லா டேட்டாவும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும், எஸ்ஆர் நோ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் உள்ளே இருந்தே வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் பேங்க் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து இது பேங்க் இன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கப்புறமா வந்து ஆதார் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து அது வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே போகும். எதுலையுமே ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் வந்து ஒரு ஓடிபி ஒன்று அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்டோடைய ஐடி அதில் வந்து என்னென்னா வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அங்கே வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஆதார் கார்டு கனெக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் எலிஜிபிள் டு அப்ளை. அதில் வந்து கனரா பேங்க்கு, ஐஓபி, எஸ்பிஐன்னு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த பேங்க்கில் இன்கேஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் வி ஹாவ் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேரண்ட்டுடைய அந்த ஃபோன் நம்பர் வந்து அதோட லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, தட் மீன்ஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் லிங்க்கு, அந்த ஃபோன் நம்பர் 3மே கனெக்டடாக இருந்தால் தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா செக்லேயும் வந்து டிக்கு வந்துடும். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனு, பேங்க்கு, ஆதார் எல்லாமே ப்ராப்பராக டிக்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன். இதுதான் வந்து ரியல் ப்ராசஸ். ஓகேவா? இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகாமல் இருக்கலாம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட, அல்லது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்காத பிள்ளைங்களாக இருந்திருக்கலாம். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெசேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளேஸ் ஆகும். அந்த மெசேஜ் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகிற மெசேஜை வந்து நீங்கள் வந்து அங்கேயே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்லேருந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு காலேஜுக்கு நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணுவோம். அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து வச்சுட்டு டோட்டலாக இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரியல் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூ வில் கெட் த ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த நம்பர் கிடச்சிச்சின்னா அதோட நீங்கள் வந்து ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டன், அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டீட்டெயிலை வந்து கொடுத்து கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் இதை ஸ்க்ரூட்டினி பண்ணி பேஸ்ட் அப்பான் சம் க்ரைட்டேரியா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க.